கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு மாறாத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமியுடைய அனுகிரகம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், கிடைத்தே தீர வேண்டும். காரணம், பெருமாளுடைய அனுகிரகம் படைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். அபிராமி எப்படி உருவானா? ஆபரணத்தினால உருவானா. யாருடைய ஆபரணம்? நாராயணனுடைய ஆபரணம். அதாவது சிவனை கும்பிடுறார். அமிர்த கடம் உறைஞ்சி லிங்கமானது. அமிர்த கட ஈஸ்வரர்னு பேர் வாங்கினார் சுவாமி. அமிர்த கடம் உறைஞ்சி லிங்கமானது. சுவாமி அமிர்த கடேஸ்வரர் உருவானார். சுவாமி உருவாயிட்டார். சக்தி இல்லை. சக்தி இல்லாம நான் உன்னை வழிபாட மாட்டேன் அப்படின்னு நாராயணன் சொல்றார். அதுக்கு சுவாமி ஐடியா கொடுக்குறார். உன்னுடைய ஆபரணத்தெல்லாம் கட்டி வச்சு மனோன்மன்யம்ங்கிற மந்திரத்தை சொல்லு, அங்க ஆபரண வள்ளி உருவாகுவா, சக்தி கிடைக்கும்னார். அதனாலதான் இன்னைக்கும் மனோன்மன்ய மந்திரம் சொல்லணும்னு நாங்க எல்லாரும் சொல்லி கொடுக்குறோம். உனக்கு ஒரு விஷயம் நடக்காமே இருக்கா, கிடைக்காம இருக்கா, அது எனக்கு உருவாக்க முடியாம தவிக்கிற சார் ஒரு விஷயத்த, அப்படின்னா மனோன்மன்ய மந்திரத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றேன். சும்மா ஒரு தடவை சொல்லக்கூடாது, லட்சக்கணக்கில் சொல்லணும். சொல்லிட்டே இருக்கும்போது நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். மனிதனால் உருவாக்க முடியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லை. அழகை உருவாக்க முடியும், அறிவியலை உருவாக்க முடியும், கலையை உருவாக்க முடியும், இயற்கையை உருவாக்க முடியும். இயற்கை கூட மனிதன் உருவாக்குனது தான் இல்லையா? செடி வச்சோம், கொடி வச்சோம், அதனால தானே மழை பெய்யுது. செடியை எடுத்தோம், கொடியை எடுத்தோம், மரத்தை எடுத்தோம், மழை நின்றுச்சு இல்லையா? ஒரு காலகட்டத்தில் வயல் வைத்திருந்தால் மிராசு, இன்னைக்கெல்லாம் ஒரு காணி நிலம் இருந்தா கோடீஸ்வரன். இன்னும் வருங்காலத்தில் நீங்க வேணா பாருங்க, பல பேர் எல்லாம் வயல் வாங்க போறாங்க. நிறைய இடங்கள் நகரங்கள்லாம் கிராமமா மாறப்போகுது. எப்படி கிராமங்கள் நகரமா மாறினதோ வருங்காலத்துல காலம் ஆன கொஞ்சம் லேட் ஆகும், நகரம் கிராமமா மாறும். இப்பயே பாதி மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாம் வீட்டு மாடி தோட்டம் போட்டாச்சு, மாடியில குடிசை கட்டுறான், நிம்மதியா வாழலான்னு சொல்லிட்டு போறான். ஆமா, அப்ப சில மாற்றங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சக்தி வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு சக்தி பிரளயம் இந்த அபிராமி கொடுப்பா. ஏன்னா ஆபரணத்தினால உருவான தாய், அதுவும் நாராயணனுடைய ஆபரணத்தினால உருவான தாய் அபிராமி. அப்படிப்பட்ட அபிராமியுடைய நல் கருணை, இந்த 16 செல்வத்தை இந்த மகர ராசிக்கு கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு நிறைய லாபம். முதல் லாபமே 7 சனி விலகிறது, பெரிய லாபம். அப்பாடா ரொம்ப சந்தோஷம்பா, 7.5 years வச்சு செஞ்சுட்டார் இல்லையா? அது இப்போ நமக்கு லாபமா மாறுது. ஆனா அதுல ஒரு விஷயம், சனி வந்துட்டு போனாலே நிறைய பாடத்தை கத்துக்கிறோம், நிறைய பாடத்தை கத்து கொடுத்துறாரு. நல்லா பாருங்க, யாருக்கெல்லாம் 7 சனி விலகி இருக்கோ, ஒருத்தவங்களுக்கு 7 சனி வந்துட்டு போயிடுச்சுன்னா அதுல ஒரு பெரிய பாடம், இதை நான் இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கண்டிப்பா எடுத்துருவாங்க. என்னவா இருக்கட்டும், அது என்னவா இருக்கட்டும், அதை செய்ய மாட்டேங்கிற ஒரு முடிவு வந்துடும். அதான் 7 சனி கொடுக்குற பாடம். அப்ப அதுக்கு முன்னாடி செஞ்சது அது நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், அதனால செய்வோம். செஞ்சா தண்டனை கிடைக்கும் தெரியும், அதுக்கு பேர் செய்ய மாட்டோம். அப்ப மகர ராசிக்கு இனி நல்ல நேரம். அதுவும் இப்ப பாருங்க, தெய்வம் உங்களுக்கு சிறப்பான சில சம்பவங்களை செய்ய போகுது. தெய்வத்தோட கணக்கே அதுதான். இந்த முதல்ல தெய்வத்துக்கு கணக்கை தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மற்றவங்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு தெய்வம் கொடுக்கிற கணக்கு. நீங்க அதுக்கு தைரியமா இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, தைரியமா இருக்கணும். மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்களை நெருங்கணும்னாலே தைரியமா இருக்கணும். அதுவும் நம்ம நம்பிக்கைங்கிற அடிப்படையில் யாரையாவது பக்கத்துல வச்சுக்கிட்டாலோ, அவங்கள நம்பி இன்னொரு இடத்துக்கு போனாலும் அங்க நம்ம ஆட்டங்காலி. உங்க திறமையை நம்பிதான் நீங்க உள்ள போகணும். மகர ராசிக்காரங்களுக்குள்ள இருக்கிற திறமை மட்டும்தான் உங்களை மிகப்பெரிய ஆளாக ஆக்கும். உங்கள்கிட்ட இருக்கு அந்த திறமை, அது கடவுள் அவ்வப்போது வெளியில காட்டுவார். அதுக்குதான் பெருமாளை கும்பிடுங்க, நாராயணனை கும்பிடுங்க, அதே மாதிரி அபிராமியை வணங்குங்க.
இந்த பெருமாளும் அபிராமியும் உங்களுக்கு சக்தி ரூபத்தை கொடுத்து உங்களுக்குள்ள பல சிறப்புகளை, எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு அதை நீங்க தெரிஞ்சுக்கிற நேரம் இந்த ஏப்ரல் 29க்குள்ள. அதான் நான் சொல்லுவேன், சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவேன். புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா. இப்பெல்லாம் புள்ளி கோலம் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. பெண்களுக்கு நிறைய விஷயங்களை பெரியவர்கள் அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புள்ளி வச்சு கோலம் போடும்போது மனப்பக்குவம் ஏற்படும். அந்த புள்ளி வைக்கும் போது, ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்களாம், இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இவங்களெல்லாம் சமாளிக்கணும், இன்னைக்கு குழம்பு வைக்கணும், இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பாடம் நடத்தணும், இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும். புள்ளி வைக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது எப்படி எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு புள்ளி ஆரம்பிப்பாங்களாம், முதல்ல இதை முடிச்சுட்டு அடுத்து அங்க போகணும். இப்ப அழகா வரும். எப்படி பாருங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெறும் புள்ளி வச்சு கோலம் போடுறாங்கன்னு. இல்ல, வீட்டு வாசல்லே அவங்க கணக்கு போட்டுடுறாங்க. தெய்வம் ஒரு கணக்கு போடுதுன்னா வீட்டு பெண்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. அவங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு உள்ள வந்தாங்கன்னா வேற உருவமா வருவாங்க. வாசல் தெளிக்க போகும்போது வேற மாதிரி போவாங்க. வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு உள்ள வந்தாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டியே மாறிடும். நீங்க நிறைய வீட்டுல கவனிச்சு பாருங்க. நிறைய பேர் வீட்டுல இப்ப கவனிக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் நிறைய பேர். ஆனால் வாசல் தெளிச்சு கோலம் போடுற வேலையே இல்லை. ஏன்னா நம்ம தூங்கிட்டு வெளியில போன உடனே காலையில எழுந்து வெளியில போனா அந்த மைண்டு நல்லா ஃப்ரெஷ் காற்றை வாங்கும்போது புதுவா ஆக்டிவ் ஆயிடுவோமா. அதுல வீட்டுல பெண்கள் தான் முதல்ல எழுந்து வெளியில வரணும், ஆண்கள் வரக்கூடாது. பெண்கள் தான் கொல்லக்கதவை திறக்கணும், வாசக்கதவை திறக்கணும். அப்படி வாசக்கதவை திறந்துட்டு அந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டு போகும்போது அவங்க ஆக்டிவ் ஆயிட்டாங்கன்னா அந்த வீடு பிரச்சனை இல்லாம போயிடும். எப்படி ஐடியா? அது ஒரு கதை, நம்ம அதை பத்தி வருவோம். இப்ப மகர ராசி, இந்த மகர ராசிக்காரர்கள் நம்மளுடைய கணக்கை இப்ப சரியாக போடக்கூடிய நேரம். நீங்க இப்ப சரியா புள்ளி வச்சு கோலம் போடக்கூடிய நேரம். அதுக்குன்னு எல்லாரும் காலையில போய் புள்ளி வச்சு போடக்கூடாது. அது மாதிரி உள்ள நேரம். இப்ப கணக்கச்சிதமா உங்களோட பிளானிங் நிறைவேறக்கூடிய நேரம். அதுக்கு பெருமாளும் அபிராமியும் உங்களுக்கு துணை செய்ய போறாங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க, குறைக்கிறது கடிக்காதுன்னு ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க. அதனால யாராவது உங்களை பயமுறுத்துறாங்க, யாராவது உங்களை சங்கடப்படுத்த வராங்கன்னா பயப்படாதீங்க. அது மாதிரி குழப்புறது உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த குழப்புவாங்க, அவங்களும் நமக்கு சக்சஸ் ஆக மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க நமக்கு குழப்புறவங்க நமக்கு உதவ மாட்டாங்க. அதனால யாரு பேச்சையும் இப்ப கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி. நீங்க சட்டம் உங்க சட்டப்பையில இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எப்பேற்பட்ட விஷயத்திலையும் உள்ள பூந்து வெளியில வர முடியும். செவ்வாய் உச்சம். அதனால நீங்க தைரியமா நீங்க உங்க கணக்கை யாரும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கணக்கு போடுங்க. உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்க நடந்துக்குங்க. இதுதான் உங்களுடைய பலம். ஆனா குரு நீசம், வாயை ஒளறி கொட்டிடாதீங்க. ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதுங்கிற நேரத்துல எல்லாம் நீங்க உளறி கொட்டிட்டீங்கன்னா கஷ்டம். நீங்க பட்டது எல்லாம் வீணா போயிடும். அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க பேக்ல நமக்கு இருக்காங்கன்னு நம்பி பேசாதீங்க. யாருமே இருக்க மாட்டாங்க உங்க பின்னாடி. அப்புறம் சார் என் வீட்டுக்காரர் இருக்காரு தான் சார் நான் நம்பி பேசினேன் அப்படின்னு. அவர் வண்டி எடுத்து போய் ரொம்ப நாடி ஆகுமா அப்படின்னு. என் ஊட்டமா தாங்க இருக்குன்னு நினைச்சிட்டு நான் பேசினேங்க அப்படின்னு. அந்த அம்மா வீட்டுக்குள்ள போய் ரொம்ப நாடி ஆகுதியா அப்படின்னு. நான் பேசுறது புரியுதா? அது ஆபீஸா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், அலுவலகமா எதுவா இருக்கட்டும், யாரையும் நம்பி பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைச்சு பேசாதீங்க. உங்களை நம்பணும். இந்த நேரத்தில் அது ரொம்ப முக்கியம் மகர ராசிக்கு. அது மாதிரி ஒருத்தவங்க குழப்புறாங்கன்னா அந்த குழப்புறாங்கன்னா சரி நமக்கு எது சாதகமா குழப்புறாங்க, நம்ம இதுல நம்ம நீச்சல் அடிச்சிடும் நினைச்சிடாதீங்க. அந்த குழப்பம் உதவே உதவாது. அது மாதிரி ஒருத்தவங்க நம்மளை ஏதாவது குறை சொல்றாங்க, இல்லை ஏதாவது நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்கன்னா பயப்படாதீங்க. அதனால எந்த யூஸும் கிடையாது. கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். அதே மாதிரி உங்க ஜாதகம் மகரத்தை பொறுத்தவரை கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. என்னைக்குமே கடவுள் ஆசீர்வாதம் உண்டு. அதை விட மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணம் உண்டு, ரொம்ப நல்ல எண்ணம் உண்டு. ஒரு சின்ன மிருகத்தையோ சின்ன ஒரு செடி கொடியை கூட துன்புறுத்துறதுக்கு மனசு வராது. இந்த ரெண்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க மனசு என்னைக்குமே உங்களுக்கு வெற்றி உங்க கூட பிறந்தது. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களோட கூட பிறந்தது. உங்களோட நல்ல எண்ணம் உங்களோட கூட பிறந்தது. இது ஒண்ணு போதும். நீங்க எங்கேயும் குனிய வேண்டாம், தலை குனிய வேண்டாம்.
ஆனா நீங்க என்னைக்காவது தடுமாற்றத்தோட பேசிட்டீங்கன்னா தான் தலை குனிய வேண்டியதா இருக்கும். ஐயோ இந்த வார்த்தையை ஏன்டா விட்டோம், அதுக்காக நம்ம இப்ப தலை குனிய வேண்டியதா இருக்கே அப்படின்னு நினைக்க தோணும். இப்போ புரியுதா? அப்ப யார்கிட்டையும் பேசாதீங்க. யாருக்கிட்டையும் உங்களை பத்தி தெரியப்படுத்த வேண்டாம். உங்களை ஒரு காலத்துல தெரிஞ்சுப்பாங்க. நீங்க என்னை பத்தி நான் தெரிய வைக்கிறதுக்கு தாங்க பேசினேன், இந்த கதையே வேண்டாம். அது உறவுகிட்டையும் வேண்டாம், வெளியிலையும் வேண்டாம். இதை விட மனித நேயம் உங்களுக்குள்ள இருந்து உங்களை பெரிய மகானாக்கும். அது தெரிஞ்சுங்க. உங்களுக்கு இருக்கிற மனித நேயம் யாருக்குமே கிடையாது. பெருமாளை கும்பிடுங்க, அபிராமியை கும்பிடுங்க. இந்த ஏப்ரல் 29க்குள்ள உங்களை ஒரு பெரிய மகானோட போஸ்ட்டுக்கு கொண்டு போகும். நல்ல நேரம், உங்களை நல்ல உணர வைக்க முடியும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.